வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் சன் பிக்சர்ஸ் அவங்களோட தயாரிப்பில் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன். அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாணி காகிதம், தனுஷ் வச்சு ஒரு படம் வந்துச்சிங்களே, இப்போ ரீசெண்டாக நேஷனல் படம் வந்துச்சிங்களா, அவர் தனுஷ் வச்சு படம் எடுத்த அருண் மாதேஸ்வரனோட இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ், வாமிகா, சஞ்சனா மற்றும் பலர் நடித்து அனிருத் அவர்களோட இசையில் வெளிவந்த டிசி தேவதாஸ் சந்திரா அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக இசை பிடிக்கும், சங்கீதம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தாராளமாக படத்தை பார்க்க போகலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேங்க, சர்வதள மாயம்னு ஒரு படம். அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டினா இசை சம்பந்தப்பட்ட படம். அந்த படத்தில் கர்நாடக இசையை வந்து பார்த்துக்கிட்டினா பூந்து விளையாண்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டினா ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கா. அப்படி இந்த படத்தோட முதல் ஹீரோ யாருன்னு சொல்ல போனால் என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சனாவோ வாமிகாவோ லோகேஷ் கனகராஜோ கிடையாது. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட முதல் ஹீரோ இசையமைப்பாளர் அனிருத் தான். ஏன்னா இந்த படத்துக்காண்டி அவர் அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டினா உழைச்சிருக்கா. அப்படி மைண்ட் ப்ளோயிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பங்கம் பண்ணியிருக்கா அப்படி இந்த படத்தில். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டினா மிசை இறக்கனை வந்து பார்த்துக்கிட்டினா இந்த படத்தை தட்டி எழுப்பியிருக்காங்க. எப்போவுமே பேசுன்னே பண்ணுறவனை ஏஆர்மன் நீங்கள் வந்து பார்த்தா கொஞ்சம் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இந்த படத்தில் கர்நாடக சைடில் வந்து பார்த்தா பூந்து விளையாண்டுருக்கு அப்படிங்க நம்ம இசை இறக்கன் ராக் ஸ்டார் அனிருத். படத்தோட கதை வந்து பார்த்துக்கிட்டினா உங்களுக்கு பெருசாலாம் ஒன்றுமே இல்லைங்க. நமக்கெல்லாம் ஒரு தப்புன்னா போலீஸ்க்கு போவோம், அந்த போலீஸே தப்பு பண்ணால் நம்ம எங்கே போகிறது அப்படிங்கிறதான் கதை. சிம்பிளான கதை வந்து பார்த்துக்கிட்டினா ஒரு குடும்பம் வந்து பார்த்துக்கிட்டினா ஒரு தப்புன்னு பணம் காணாமல் போச்சு அப்படின்ட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்டேருந்து வந்து பார்த்துக்கிட்டினா பணத்தை எடுத்துகிட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அடித்து ஊற்றுறாங்க. அப்படி ஊற்றும் போது எதிர்பாராத விஷயமாக அந்த குடும்பத்தில் ஒரு பலியாயிருது. அந்த பலிக்கு பழி வாங்கின ஒரு நோக்கத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜ் இறங்குற. அப்படி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறது இந்த படத்தில் மீதி கதை. படத்தில் சம்பவம் இல்லை, சம்பவத்தில் தான் படமே. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டினா இந்த படம் நிறைய வன்முறை காட்சிகள் வந்து பார்த்துக்கிட்டினா கூட்டியிருக்குங்க. இந்த படத்தை இந்த வீடியோ போடுறதுக்கான நான் இது சொல்லுவோம் பார்த்தீங்களா, கேப்ஷன் லைன் சொல்லுவாங்கள்ல, என்னோடய கேப்ஷன் லைனு காதுகளை கழட்டி வைத்து பார்க்க வேண்டிய படம் தான் வைக்க போகிறேன். ஏன்னா படத்தில் ஏகப்பட்ட பேட்வேர்ட்ஸ் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டினா ஆபாச வார்த்தைகளை நம்ம வந்து பார்த்துக்கிட்டினா பயன்படுத்துறது. அதுவும் இந்த படத்தில் நம்ம சஞ்சனா வந்து பார்த்துக்கிட்டினா அவங்களோட இன்ட்ரோவே வந்து பார்த்துக்கிட்டினா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படிங்கிறக்காண்டி வந்து பார்த்துக்கிட்டினா காண்டம் பாக்கெட்டோடு தான் பார்த்தா வெளியே வருவாங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அங்கே பண்ணுவோமாங்க? ஏன் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் 12 வயசு கம்மியாக இருக்கவங்களாம் பார்க்க மாட்டாங்களா? எதனா அடிப்படையில் சார் நீங்கள் அந்த மாதிரி வச்சிங்க? இதை வந்து பார்த்தா நம்மக்கிட்ட கேள்வியாகவே இருக்குது. ஆனால் அதுக்கான பதில் நம்மக்கிட்ட வராது. இருந்தாலும் இந்த படத்தில் அவங்க சொல்லக்கூடிய கருத்து வந்து பார்த்துக்கிட்டினா போலீஸ் தப்பு பண்ணால் யார் கேட்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்துக்கிட்டினா பரவாயில்ல. அப்புறம் இந்த படத்தில் வர அப்பா கேரக்டர் நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு வந்து பார்த்துக்கிட்டினா அப்பா ஒருத்தர் வருவா. அப்படி நம்ம தனுஷ் சாரோட அப்பா கஸ்தூரிராஜன் நினைக்கிற பேர், அவரோட கேரக்டர்லாம் வந்து பார்த்துக்கிட்டினா சூப்பராகவே எழுதப்பட்டிருக்குதுங்க. நல்லாவும் நடிச்சிருக்கா. அப்படி அதே மாதிரி ஹீரோயின் சந்திரா, அவங்க என்ன சொல்கிறதே தெரிலிங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டினா அவங்களோட நடிப்பு வந்து பார்த்தா பிரமாதமாக இருக்குதுங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட்டாக ஒரு இயக்குனர் கூட நடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கூட நடித்த எந்த அளவுக்கு நடிப்பாங்களோ அதே மாதிரியே ஏனோதான் நடிக்காமல் சூப்பராக நடிச்சிருக்காங்க. வாமிகாவும் சரி, கொஞ்சம் நேரமே வந்தாலும் அவங்களோட நடிப்பு வந்து பார்த்தா பாட்டு மாதிரியே இருக்குது. நம்ம இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்துக்கிட்டினா இந்த படத்தில் ஹீரோவாக அறிமுகமாயிருக்கா. அப்படி படம் மாதிரி தெரியல. படம் நடிக்கிறனால வந்து பார்த்தா ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் காட்டக்கூடாதுங்கிறக்காண்டி உம்முனே வச்சுருக்கா. அப்படி மூஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா உருன்னே வச்சுருக்கா. அப்படி அதனாலே வந்து பார்த்துக்கிட்டினா அவருக்கு அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக செட் ஆகுது. ஆனால் படத்தில் இவ்வளோ வைலன்ஸ் தேவையா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ரத்தம் சொட்ட சதக்குன்னு குத்திக்கினே இருக்காங்க. ஒரு 2.5 மணி நேரம் படம் ஓடுதுன்னா ஒரு 1.5 மணி நேரம் வந்து பார்த்தா சண்டையாக தான் அந்த படத்தில் இருக்குது. எதுக்கு இவ்வளோ வன்முறைகள் அப்படின்னு தெரியல. அருண் மாதேஸ்வரன் வந்து பார்த்துக்கிட்டினா அவருக்கே உண்டான ஒரு யதார்த்தமான செயல் எடுத்துக்கா. அப்படி
அதுக்காண்டி இவ்வளோ வன்முறைகள் தேவையா, இவ்வளோ கத்தி குத்து ரத்தங்கள் தேவையா அப்படிங்கிறத மீண்டுமே வந்து பார்த்துக்கிட்டா நமக்கு ஒரு கேள்வி ஏற்படுற மாதிரி தான் இருக்குது அவரோட டேரக்ஷனு. ஆனால் அவரோட டேரக்ஷன்லாம் எங்கேயுமே குறை சொல்ல முடியாதுங்க. தெளிவாக சூப்பராக எடுத்து கொண்டு போயிருக்கா. அப்படி என்ன ஒன்று கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணிட்டா அப்படி படத்தில். ரத்தங்கள் நிறையா சுட்டுது, அதெல்லாம் தவிர்த்து இருக்கணும். அதை கொஞ்சம் அப்படியே எடுத்துட்டாங்க. அப்புறம் இசை அரக்கர் அனிருத்தை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிறது காரணம் நம்ம அனிருத் தான். பாடல்கள் 2 பாடல்கள் தாங்க. ஆனால் அந்த பேக்ரவுண்டு ஸ்கோர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்துக்கிட்டா மனுஷன் பின்னி உதறிட்டாப்படி, அட்டகாசப்படுத்தாப்படி, அமக்கலப்படுத்தாப்படி, பிரமாதப்படுத்தாப்படி. அவரோட பேக்ரவுண்டு ஸ்கோருக்காகவே நீங்கள் வந்து படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அந்த படத்தில் பேக்ரவுண்டு ஸ்கோரு சூப்பராக இருக்குது. இப்போ எனக்கு என்ன ஒரு பயம்னா, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அந்த படத்துக்கு. ஏன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் அவர் முதலாக ஹீரோவாக நடிக்கிறார். அப்படி இயக்குனர் வந்து பார்த்தா பெரிய ஆள் இல்லைன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் இந்த படத்துக்கு போய் பார்த்தனால நமக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஜெயிலர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்த படமாக வருது. சூப்பர் ஸ்டாரு, ஏகப்பட்ட நடிகர்கள். படம் ஜெயிலரோட ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட்டு. அதோட 2வது பாட்டு வேறு வருது. அதுக்கு என்ன மாதிரி வேலைப்பாடு பண்ணி போச்சுக்காருன்னு நினைக்கும் போது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு கூடுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு இசை ரொம்ப பிடிக்கும், மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தைரியமாக போய் பார்க்கலாம். படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நமக்கு தொய்வு வர மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு இடத்துல ஒரு சூப்பரான பேக்ரவுண்ட் ஸ்கோரை போட்டு அடித்து எழுப்புற. அப்படி எங்கே போய் தூங்குறீன்னு எழுச்சி நிமிந்து உட்காரு அப்படின்ட்டு நம்மளை அந்த பதியே கொண்டு போகிற. அப்படி அதான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் மிகப்பெரிய வெற்றி. படமும் வந்து பார்த்தா நமக்கு கொஞ்சம் சின்ன படம் ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சதுனால நமக்கு எங்கேயுமே வந்து பார்த்தா போர் அடிக்காமல் லேக் இல்லாமல் கொண்டு போகிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் போர் அடித்தாலும் அதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அப்படி அடிச்சு கொண்டு போயிடுறாங்க. அந்த விதத்தை படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மிகப்பெரிய ஹிட் தாங்க. இந்த படத்தில் வந்து வெகு சில ஹிட்டு படங்களில் இந்த படமும் ஒன்று. படத்தை பார்த்தவங்க படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதுக்காண்டி கண்டிப்பாக வந்த மறுபடியும் பார்க்கணும். பார்த்தவங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் அழிக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்பு ஷேர் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளிக்கும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க அனைவருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணினா அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்லது ஒன்று சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.